ஃப்ரெண்ட்ஸ், விரண்நுனியில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டயட் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பொங்கலில் டயட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது டயட் பொங்கல் தான். நார்மலாக பச்சரிசியோ அரிசியோ இல்லாமல் இது குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். இந்த குதிரைவாளி அரிசியை வச்சு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி டயட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனால் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் பொங்கல்லேருந்து பிரியாணி வரை எல்லாமே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்துட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எந்த கப்புக்கு நம்ம ரைஸ் எடுத்தோமோ, குதிரைவாளி ரைஸ் எடுத்தோமோ, அதே கப்புக்கு ஒரு கப் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். சிறுபருப்பையும் நம்ம நார்மலாக நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு நல்ல மெரூன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம அந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். நம்ம 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால மொத்தம் 6 கப் தண்ணி, பருப்புக்கு 1 கப் தண்ணி, மொத்தம் 7 கப் தண்ணி வச்சு இதை ஒரு 5 to 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 6 to 5 நீங்கள் டைம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, இதை 1-2 தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடி அகண்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 2 கரண்டி ஆயில்னால் 2 கரண்டி நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஓகேயோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேர்க்கடலை பருப்புனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகு பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் வேக வைக்கும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணலை, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த ரைஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம பரிமாறினோன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான குதிரைவாளி பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நுனியில் அற்புதங்கள் தொடரும்.